கும்பராசிக்காரர்களே வணக்கம். 2026 டிசம்பர் 11 வரை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? இப்போது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளில் என்ன மாற்றம் ஏற்படும்? எந்த விஷயம் முடிவுக்கு வரும்? எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும் என்பதை இந்த பதிவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதாரணமான கிரகம் அல்ல. உங்கள் ராசியின் அதிபதியே சனி பகவான். அதனால் சனியின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. தற்போது சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசிக்கு மீனம் 2வது இடம். அதனால இந்த சனி வக்ர காலத்துல குறிப்பா பணம், குடும்பம், சேமிப்பு, பேச்சு, குடும்ப பொறுப்புகள் இவற்றில் அதிக கவனம் தேவைப்படும் காலமாக இது இருக்கிறது. சில கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது சம்பாதிக்கும் பணம் எங்கே செல்கிறது என்று தெரியாத அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம். கையில பணம் வந்தாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு தேவை வந்து நிற்கலாம். குடும்பத்திற்காக எதிர்பாராத பொறுப்புகளை ஏற்றிருக்கலாம். நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பண விஷயம் இன்னும் முடியாமல் இருக்கலாம். சிலருக்கு குடும்பத்துல ஒருவர் சொன்ன வார்த்தை மனதிலே ஆழமாக பதிந்திருக்கலாம். நெருக்கமான மனிதர்களிடையே கூட பேசாமல் வைத்திருக்கும் மனக்கசப்பு இருக்கலாம். இவற்றையெல்லாம் சரி செய்து வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்கான பாதைக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான காலம்தான் 2026 டிசம்பர் 11 வரை இருக்கும் இந்த சனி வக்ர காலம். இந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை மட்டும் கவனித்தால் போதாது. சம்பாதித்ததை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? எந்த செலவை குறைக்கிறீர்கள்? யாருக்காக பொருளாதார பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? குடும்பத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? எந்த முடிவை எப்போது எடுக்கிறீர்கள்? இவையெல்லாம் முக்கியமாகும். அதே நேரத்துல இந்த காலத்தை முழுவதும் சோதனையாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இதுவரைக்கு வாழ்க்கையில் ஒழுங்கில்லாமல் இருந்த சில விஷயங்களை சரி செய்யும் வாய்ப்பையும் இந்த காலம் கொடுக்கிறது. தேவையில்லாத செலவுகளை நிறுத்துவது, பழைய பாக்கிகளை ஒழுங்குபடுத்துவது, குடும்பத்தில் இருந்த இடைவெளிகளை சரி செய்வது, தவறான பொருளாதார பழக்கங்களை மாற்றுவது, உங்களுடைய எதிர்காலத்தை இன்னும் பொறுப்பாக திட்டமிடுவது, இவை அனைத்தும் இந்த காலத்தில் முக்கியத்துவம் பெறும். கும்பராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே துல்லியமாக பார்க்க போகிறோம். வேலை மற்றும் தொழிலில் என்ன நிலை இருக்கும்? பண வரவு எப்படி இருக்கும்? செலவுகள் எந்த வகையில இருக்கும்? கடன் மற்றும் சேமிப்புல என்ன கவனம் தேவை? குடும்ப வாழ்க்கை எப்படி செல்லும்? காதல் மற்றும் திருமண உறவுகள்ல என்ன மாற்றம் இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயம் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் என ஒவ்வொரு பகுதியாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால கும்பராசிக்காரர்களே, இந்த பதிவை முழுமையாக கவனியுங்கள். 2026 டிசம்பர் 11 வரை உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிக்கு சனி அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். கும்பராசிக்காரர்களின் தற்போதைய நிலை. சனி 2ஆம் இடத்தில். கும்பராசிக்காரர்களே, தற்போது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடம் சாதாரணமான இடம் கிடையாது. ஒரு மனிதனின் குடும்ப அமைப்பு, பொருளாதார பாதுகாப்பு, சேமிப்பு, பேச்சு, உணவு பழக்கம், குடும்பத்தின் மூலம் வரும் பொறுப்புகள் ஆகியவற்றோடு தொடர்புடைய இடமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில வெளிப்புற வளர்ச்சியை விட நம்முடைய அடித்தளம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமாகிறது. இதுவரை சம்பாதித்தும் சேமிக்க முடியாமல் இருந்தவர்கள் இப்போது பணத்தை கையாளும் முறையை மாற்ற வேண்டிய நிலைக்கு வருவீர்கள். வருமானம் இருக்கிறது என்பதற்காக செலவு செய்து கொண்டிருந்த பழக்கம் இனி வேலை செய்யாது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு கணக்கு வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். குறிப்பாக பழைய கடன், EMI, குடும்பத்திற்காக ஏற்ற பொருளாதார பொறுப்பு, நிலுவையில் இருக்கும் தொகை, இவற்றை ஒவ்வொன்றாக ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டம் இது. அடுத்ததாக குடும்பம். இதுவரை பேசாமல் விட்ட சில விஷயங்களை தொடர்ந்து மறைத்து வைக்க முடியாது. ஒருவரின் செயலால் உங்களுக்கு மனக்கசப்பு இருந்தால் அது வெளியில் வரும். குடும்பத்தில் பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்பதில் குழப்பம் இருந்தால் அதற்கான தெளிவு உருவாகும். ஒருவர் தொடர்ந்து உங்களையே நம்பி அனைத்து சுமையையும் உங்கள் மீது வைத்திருந்தால் அந்த நிலைக்கும் ஒரு எல்லை வைக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த நேரத்துல கும்ப ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டியது பேச்சு. உங்களுடைய ஒரு வார்த்தை பிரச்சனையை முடிக்கவும் முடியும். அதே வார்த்தை தவறான நேரத்தில் வெளிவந்தால் சிறிய விஷயத்தையும் பெரிய மனக்கசப்பாக மாற்றிவிடும். குறிப்பாக கோபத்தில் பழைய விஷயங்களை எடுத்து பேசுவது, மற்றவர்களின் பலவீனத்தை வார்த்தையால் தாக்குவது,
குடும்பத்திற்குள் நடந்ததை வெளியே பகிர்வது, இவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த வக்ர பயணம் இன்னொரு முக்கியமான மாற்றத்தையும் உருவாக்குகிறது. யாருக்காக எவ்வளவு செய்ய வேண்டும் என்ற அளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்ல மனதுடன் உதவி செய்வது வேறு, மற்றவர்களின் முழு வாழ்க்கை சுமையையும் உங்க தோளில் ஏற்றிக்கொள்வது வேறு. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்ட பிறகு தேவையான இடத்தில் உதவி செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்க மாட்டீர்கள். அதேபோல் நீண்ட கால பொருளாதார பாதுகாப்பின் மீதும் கவனம் அதிகரிக்கும். இன்றைக்கு பணம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்காமல், அடுத்த சில வருடங்களுக்கு நம்மிடம் என்ன இருக்கிறது, எதை உருவாக்க வேண்டும், எதை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை வலுவாகும். அதனால் இந்த காலத்தில் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான மாற்றம் சம்பாதிப்பதில் மட்டுமில்லை, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதில் இருக்கிறது. பணம் எங்கே செல்ல வேண்டும் என்பதில் கட்டுப்பாடு வரும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு எது என்பதில் தெளிவு வரும். பேச வேண்டிய இடத்தில் பேசவும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உழைப்பின் மதிப்பையும் நேரத்தின் மதிப்பையும் அதிகமாக உணர ஆரம்பிப்பீர்கள். 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை சரி செய்யும் காலமாக இது அமையும். அடித்தளம் உறுதியாகிவிட்டால் அதன் மீது உருவாகும் அடுத்த வளர்ச்சியும் உறுதியாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே, வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இந்த காலத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அதிகரிக்கும். பல நாட்களாக ஒரே மாதிரியான வேலையை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி வேலை செய்யும் விதத்திலேயே மாற்றம் தேவைப்படும். புதிய பொறுப்பு, புதிய குழு, வேறு விதமான பணிச்சூழல், அதிக கவனம் தேவைப்படும் வேலை என தொழில் வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்தும். வேலை செய்பவர்களுக்கு முக்கியமாக ஒன்று நடக்கும். உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் முழுமையாக செய்து முடிப்பது அவசியம். ஏனென்றால் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த முன்னேற்றத்தை தீர்மானிப்பது நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்கள் என்பதல்ல, எவ்வளவு பொறுப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதுதான். அலுவலகத்திலே மேலதிகாரிகளுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நியாயம் இருக்கிறது என்பதற்காக எல்லா நேரத்திலும் கடுமையாக பேச வேண்டியதில்லை. சரியான விஷயத்தை சரியான முறையில் சொல்லும்போது உங்கள் மதிப்பு குறையாது. மாறாக உங்களுடைய முதிர்ச்சி வெளிப்படும். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பவர்கள் சம்பளத்தை மட்டும் பார்த்து ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுக்காதீர்கள். அந்த நிறுவனத்தில் வளர்ச்சி இருக்கிறதா, வேலை நிலையானதா, உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்குமா என்பதை பார்த்து முடிவு எடுங்கள். ஒரு சிறிய சம்பள உயர்வுக்காக நிலையான வேலையை அவசரமாக விட்டுவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய பணியின் தரத்தை இன்னும் வலுப்படுத்துங்கள். நீங்கள் செய்த வேலைகள், நீங்கள் கொண்டு வந்த முடிவுகள், நீங்கள் ஏற்ற பொறுப்புகள், இவை உங்களுக்கான அடையாளமாக நிற்க வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பை கவனிப்பார்கள் என்று காத்திருக்காமல் உங்களுடைய திறமை மறைக்க முடியாத அளவிற்கு செயல்படுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் தொழிலின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய நேரம். பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் பணத்தை போட்டு விரிவாக்கம் செய்வதை விட லாபம் கொடுக்கும் பகுதியை கண்டுபிடித்து அதில் கவனம் செலுத்துங்கள். வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சரியான நேரத்தில் நிறைவேற்றுங்கள். தொழிலில் பெயர் உருவாக நேரம் எடுக்கும். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உருவானால் அதுவே தொடர்ந்து வருமானத்தை கொண்டு வரும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன செய்ய வேண்டும், எந்த முடிவை யார் எடுக்க வேண்டும், வரவு செலவு எப்படி கையாளப்படுகிறது என்பதில் குழப்பத்திற்கு இடம் விடாதீர்கள். தொழிலில் நட்பு இருக்கலாம், ஆனால் நிர்வாகத்தில் தெளிவு இருக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் முதலில் அடித்தளத்தை தயார் செய்யுங்கள். துறை பற்றிய அறிவு, தேவையான முதலீடு, வாடிக்கையாளர் தேவை, போட்டி, மாத செலவு என முழு கணக்கும் தெரிந்த பிறகே செயல்படுங்கள். ஆர்வத்தில் தொடங்கிய தொழிலை அனுபவமின்மையால் நிறுத்தும் நிலை வரக்கூடாது. 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான பலம் திறமைக்கு ஒழுக்கத்தை சேர்ப்பது. உங்களுக்கு அறிவு இருக்கிறது, புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறது, மற்றவர்கள் பார்க்காத கோணத்தில் ஒரு பிரச்சனையை அணுகும் தன்மையும் இருக்கிறது. அதோடு தொடர்ச்சியான உழைப்பை சேர்த்தால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் உருவாக்கும் இடத்தை மற்றவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த காலத்தில் கிடைக்கும் பொறுப்புகளை சுமையாக பார்க்காமல்
உங்களுடைய அடுத்த நிலைக்கான பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். செய்யும் வேலையில் தரத்தை உயர்த்துங்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள். தொடங்கிய வேலையை பாதியில் விடாமல் முடித்துக் காட்டுங்கள். 2026 டிசம்பர் 11க்குள் கும்ப ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் பதவியில் மட்டும் இருக்காது, உங்கள் திறமைக்கு கிடைக்கும் மதிப்பிலும் இருக்கும். பணம், சேமிப்பு மற்றும் கடன். 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தில் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விதி, கைக்கு வரும் பணத்திற்கு முன்பே ஒரு திட்டம் இருக்க வேண்டும். வருமானம் வந்த பிறகு மீதம் இருப்பதை சேமிக்கலாம் என்ற பழக்கம் இந்த நேரத்தில் உதவாது. முதலில் சேமிப்புக்கான தொகையை ஒதுக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற செலவுகளை நிர்வகிக்க வேண்டும். ஏனென்றால் சிறிய சிறிய செலவுகளாக வெளியேறும் பணம்தான் மாத இறுதியில பெரிய தொகையாக தெரியும். இதுவரைக்கு செலவு செய்த விதத்தையே தொடராம எங்கே பணம் வீணாகிறது என்பதை கண்டுபிடித்து நிறுத்துங்க. தேவைக்காக வாங்குறது வேற, அசக்காக வாங்குவது வேற. இந்த இரண்டிற்கும் இடையில தெளிவு வந்தாலே உங்களுடைய பொருளாதார நிலை கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடன் வைத்திருப்பவர்கள் புதிய கடனை சேர்ப்பதை விட பழைய கடனை குறைப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள். பல இடங்களில் கடன் இருந்தால் எது அதிக சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை முதலில் கணக்கிடுங்கள். மாத தவணைகள் சரியான தேதியில் செல்லும்படி ஏற்பாடு செய்யுங்கள். தாமத கட்டணம், தேவையில்லாத வட்டி போன்றவற்றிற்கு பணத்தை இழக்காதீர்கள். ஒரே நாளில் எல்லா கடனையும் முடிக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு மாதமும் கடன் தொகை குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முன்னேற்றம். அடுத்ததாக, மற்றவர்களுக்காக பணப்பொறுப்பை ஏற்கும்போது மிகவும் தெளிவாக இருங்கள். ஒருவருக்காக கடன் வாங்குவது, உங்கள் பேர்ல பொருள் வாங்கி கொடுப்பது, உத்தரவாதம் கொடுப்பது, திருப்பி தருவார்கள் என்ற நம்பிக்கையில பெரிய தொகையை கொடுப்பது, இவற்றை உணர்ச்சியை வைத்து செய்யாதீர்கள். பணம் சம்பந்தப்பட்ட முடிவில் நல்ல மனதை விட நல்ல கணக்கு முக்கியம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய தொகை இருந்தால் அதை விட்டுவிடாமல் முறையாக வசூலிப்பதில் கவனம் செலுத்துங்கள். யாரிடமிருந்து எவ்வளவு வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாய்மொழியாக நடந்த பெரிய கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இனி ஆதாரம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலீடு செய்பவர்கள் ஒரே இடத்தில் முழு பணத்தையும் போடாதீர்கள். யாரோ ஒருவர் லாபம் பார்த்தார் என்பதற்காக அதே விஷயத்துல உடனடியாக பணத்தை செலுத்தாதீர்கள். உங்களுக்கு புரியாத முதலீட்டில் பணம் போடுவதற்கு பதிலா முதலில் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். வேகமாக பணம் பெருக வேண்டும் என்ற ஆசை தவறான முடிவை உருவாக்கக்கூடாது. வீடு, நிலம், வாகனம் போன்ற பெரிய வாங்குதல்களிலும் மாத தவணையை மட்டும் பார்த்து முடிவு செய்யாதீர்கள். மொத்த செலவு, வட்டி, உங்களுடைய தற்போதைய பொறுப்புகள், அவசர தேவைக்காக கையில் இருக்கும் தொகை எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கிடுங்கள். பெரிய சொத்து வாங்கி அன்றாட வாழ்க்கையை நடத்தவே சிரமப்படும் நிலை உருவாகக்கூடாது. இந்த காலத்தில் சேமிப்புக்கு இன்னொரு நோக்கமும் இருக்க வேண்டும், அவசர கால பாதுகாப்பு. எதிர்பாராத செலவு வந்தால் உடனடியாக கடன் தேட வேண்டிய நிலை இல்லாமல் தனியாக ஒரு தொகையை உருவாக்க ஆரம்பியுங்கள். அந்த தொகை சிறியதாக தொடங்கினாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக சேர்ப்பதுதான் முக்கியம். 2026 டிசம்பர் 11 வரை கும்ப ராசிக்காரர்கள் பணத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதிக வருமானம் கிடைக்கும் நாளுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இன்று கிடைக்கும் வருமானத்தை சரியாக நிர்வகிக்க ஆரம்பித்தாலே மாற்றம் தொடங்கிவிடும். பணத்தை மதித்து செலவு செய்யுங்கள். கடனை திட்டமிட்டு குறையுங்கள். சேமிப்பை கட்டாய பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆவணமில்லாத பெரிய கொடுக்கல் வாங்கலை தவிருங்கள். புரியாத இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். இந்த ஒழுங்குதான் 2026 டிசம்பர் 11க்குள் கும்பராசிக்காரர்களின் பொருளாதார அடித்தளத்தை முன்பை விட வலுவாக மாற்றும். குடும்பம் மற்றும் உறவுகள். 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான மாற்றம். பேசாமல் மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படும். வீட்டில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டவர்கள் இனி தேவையான இடத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பீர்கள். அதே நேரத்துல உங்களுடைய கருத்து தான் சரி என்று பிடிவாதமாக நிற்பதை விட மற்றவர்களின் நிலையை புரிந்து கொள்வதும் முக்கியம். ஏனென்றால் சில பிரச்சனைகளுக்கு காரணம் பெரிய விஷயமாக இருக்காது, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் விட்டதே காரணமாக இருக்கும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என நெருக்கமான உறவுகளில் இருந்த இடைவெளிகளை குறைக்க நேரடி உரையாடல் தேவைப்படும். மூன்றாவது மனிதர் மூலமாக குடும்ப விஷயத்தை தீர்க்க முயற்சி செய்யாதீர்கள். சம்பந்தப்பட்டவர்களே அமர்ந்து பேசும்போது
பல வருட மனக்கசப்புக்கு கூட முடிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் இன்னொரு உண்மையும் புரியும். உறவு என்ற பெயரில் எல்லோரையும் வாழ்க்கைக்குள் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை மதிக்கும் மனிதர்கள் ஒரு பக்கம், உங்களுடைய நல்ல மனதை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்கள் இன்னொரு பக்கம். இந்த வித்தியாசம் தெளிவாக தெரியும். தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை தேடிவிட்டு மற்ற நேரங்களில் உங்களை பொருட்படுத்தாத மனிதர்களுக்காக அதிகமாக மனதை சோர்வடைய செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கான மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு எல்லையை உருவாக்குவீர்கள். அதே நேரத்தில் உண்மையாக உங்களுக்காக நிற்கும் சில உறவுகளின் மதிப்பும் புரியும். கஷ்டமான நேரத்தில் ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னவர், எதையும் எதிர்பார்க்காமல் உதவியவர், உங்களுடைய குறைகளை தெரிந்தும் உங்களை விட்டுச் செல்லாதவர். இப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கும் பிணைப்பு இன்னும் ஆழமாகும். பெற்றோருடன் இருக்கும் கும்பராசிக்காரர்கள், அவர்களுடன் நேரம் செலவிடுவதை தள்ளி போடாதீர்கள். வயது அதிகரிக்கும் போது அவர்கள் எதிர்பார்ப்பது பெரிய விஷயங்கள் அல்ல. நீங்கள் அருகில் இருப்பது, அவர்கள் பேசுவதை கேட்பது, அவர்களின் தேவைகளை கவனிப்பது, இதுதான் அவர்களுக்கு முக்கியம். பிள்ளைகள் இருக்கும் கும்ப ராசிக்காரர்கள், அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யாமல் வழிகாட்டுங்கள். நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையும் அவர்கள் வாழும் காலமும் ஒன்றல்ல. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ஆனால் அவர்களுடைய திறமைக்கும் விருப்பத்திற்கும் இடம் கொடுங்கள். அப்போதுதான் பெற்றோர் பிள்ளைகள் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பழைய பிரச்சனை இருந்தால் யார் முதலில் பேசுவது என்ற பிடிவாதத்தை விடுங்கள். சில உறவுகளில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, உறவை காப்பாற்றுவது முக்கியம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மட்டுமே இறங்கி வர வேண்டிய உறவு என்றால் அங்கே ஒரு எல்லை அவசியம். பழைய நண்பர்களிலும் மாற்றம் தெரியும். ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தும் பின்னர் விலகிய சிலருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படலாம். அந்த உறவை பழைய நிலைக்கு கொண்டு செல்லும் முன்பு அவர்களின் தற்போதைய நடத்தையை கவனியுங்கள். கடந்த கால நினைவுகளுக்காக மட்டும் ஒருவரை மீண்டும் நெருக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் உறவுகளை எண்ணிக்கையால் பார்க்க மாட்டீர்கள், தரத்தால் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 100 பேர் சுற்றி இருக்கிறத விட உங்களை புரிந்து கொள்ளும் 4 பேர் போதும் என்ற மனநிலை உருவாகும். 2026 டிசம்பர் 11க்குள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சில தவறான புரிதல்கள் பேசி தீர்க்கப்படும். உண்மையான உறவுகள் வலுவடையும். மரியாதை இல்லாத தொடர்புகளுக்கு எல்லை உருவாகும். முக்கியமாக உங்களை நேசிக்கும் மனிதர்களை மதிக்கவும், உங்களை மதிக்காத மனிதர்களுக்காக உங்கள் மன நிம்மதியை இழக்காமல் இருக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் இந்த காலத்தில் கும்பராசிக்காரர்களின் உறவுகளில் உருவாகும் மிக முக்கியமான மாற்றம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே, காதல் விஷயத்தில் இந்த சனி வக்கர காலம் உணர்ச்சியை விட உறுதியை முக்கியமாக பார்க்க வைக்கும். ஒருவர் உங்களை விரும்புகிறார் என்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் இது. ஏற்கனவே காதலில் இருப்பவர்கள் உங்கள் உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் முன்னாடி வரும். எதிர்காலம், திருமணம், வேலை, வசிக்கும் இடம், இருவருடைய குடும்ப சூழல் என இதுவரை பேசாமல் தள்ளி வைத்த நடைமுறை விஷயங்களை நேரடியாக பேச வேண்டியிருக்கும். உண்மையாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்ட உறவுகளில் நாம் சேர்ந்து எப்படி வாழப்போகிறோம் என்ற தெளிவு உருவாகும். வெறும் ஈர்ப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட தொடர்புகள் நீண்ட காலத்திற்கு நிற்காது. ஒருவர் தொடர்ந்து உங்களை காத்திருக்க வைக்கிறார், உறவுக்கு பெயர் கொடுக்க மறுக்கிறார், தேவைப்படும் நேரத்தில் மட்டும் நெருக்கமாக இருக்கிறார், எதிர்காலத்தை பற்றி பேசும்போது விலகுகிறார் என்றால் அவர்களுடைய இடம் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உறுதியில்லாத ஒருவருக்காக உங்கள் வருடங்களை காத்திருப்பில் செலவிடாதீர்கள். ஒருதலை காதலில் இருப்பவர்களுக்கு உங்கள் அன்பை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் உங்கள் மதிப்பு குறைந்து விடாது. ஒருவருடைய பதிலை எதிர்பார்த்து உங்கள் வேலை, தூக்கம், மன நிம்மதி, எதிர்காலம் அனைத்தையும் பாதிக்க வேண்டியதில்லை. அன்பு கட்டாயப்படுத்தி பெற வேண்டிய ஒன்று அல்ல, இருவரும் தேர்ந்தெடுத்தால்தான் அது உறவாகிறது. பிரிந்த காதல் உறவுகளில் பழைய நினைவுகள் மீண்டும் மனதை தொடும். முன்பு நெருக்கமாக இருந்த ஒருவரிடமிருந்து தொடர்பு வந்தாலும் நினைவுகளின் அடிப்படையில் மட்டும் முடிவு எடுக்காதீர்கள். ஏன் பிரிந்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரணம் சரியாகாமல் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தால் பெயர் மட்டும் புதிய தொடக்கமாக இருக்கும். பிரச்சனை பழையதாகவே தொடரும். திருமணத்திற்காக துணை தேடுபவர்கள், இந்த காலத்தில் வெளிப்புற வசதிகளை விட மனப்பக்குவத்திற்கு முதலிடம் கொடுங்கள். சம்பளம், வேலை, சொத்து, குடும்பத்தின் நிலை இவை முக்கியமானவை.
ஆனால் வாழ்க்கையை நடத்துவதற்கு அதைவிட முக்கியமானது மரியாதை, பொறுப்பு, நம்பிக்கை, கஷ்டமான சூழ்நிலையில் துணையாக நிற்கும் குணம். இந்த 4 விஷயங்களும் இருக்கும் மனிதரை தேர்ந்தெடுப்பதே நீண்டகால திருமண வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளமாக இருக்கும். திருமணமான கும்பராசிக்காரர்களுக்கு துணையுடன் நேரம் செலவிடுவது முக்கியமாகும். ஒரே வீட்டில் இருப்பது மட்டும் நெருக்கம் கிடையாது. தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பகிர்வது, துணையின் மனநிலையை கவனிப்பது, ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவது, இவை இல்லாமல் போனால் உறவில் இடைவெளி உருவாகும். வேலை அழுத்தத்தை வீட்டிற்குள் கொண்டு வந்து துணையிடம் காட்டாதீர்கள். அதேபோல் துணையின் ஒவ்வொரு குறையையும் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். கணவன் மனைவி இடையே தீர்க்க வேண்டிய விஷயத்தை வெளியே கொண்டு சென்றால் சிறிய பிரச்சனைக்கும் தேவையில்லாத மனிதர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். உங்கள் திருமண வாழ்க்கையின் தனிப்பட்ட எல்லையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். யார் சரி என்பதை நிரூபிப்பதை விட இருவருக்கும் சரியான தீர்வு எது என்பதை தேடுங்கள். ஒவ்வொரு வாக்குவாதத்திலும் ஒருவர் வென்று இன்னொருவர் தோற்றால் அங்கே உறவுதான் மெதுவாக தோற்கும். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் கேளுங்கள். மன்னிக்க வேண்டிய விஷயத்தை தொடர்ந்து ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள். மாற்ற வேண்டிய குணம் இருந்தால் அதை மாற்றுங்கள். அன்பை மனதில் வைத்திருப்பது மட்டும் போதாது, அதை செயலிலும் காட்டுங்கள். 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உறுதியான உறவுகளுக்கு ஆழம் அதிகரிக்கும். தெளிவில்லாத தொடர்புகளுக்கு ஒரு முடிவு உருவாகும். திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் மனப்பக்குவம் பெறுவார்கள். திருமணமானவர்கள் தங்களுடைய உறவின் பலவீனமான இடங்களை சரி செய்து நெருக்கத்தை மீண்டும் உருவாக்குவார்கள். உங்களை உண்மையாக தேர்ந்தெடுக்கும் மனிதருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். உங்களை தொடர்ந்து குழப்பத்தில் வைத்திருக்கும் மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதீர்கள். சனியால் வரும் முக்கிய வாழ்க்கை திருப்பம் 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே, இந்த சனி வக்ர காலத்தின் மிக முக்கியமான மாற்றம் வெளியில் நடப்பதை விட உங்களுடைய முடிவுகளில் உருவாகும் உறுதி. நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், சரியான நேரம் வரட்டும், சூழ்நிலை மாறட்டும், இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று தள்ளி போட்டு வந்திருப்பீங்கள். இப்போது அந்த காத்திருப்பு மனநிலை குறையும். சரியான நேரம் தானாக வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வலுவாகும். இதுவரை வாழ்க்கையில் பல விஷயங்களை மற்றவர்களின் வசதிக்காக மாற்றியிருப்பீர்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் பொறுத்து கொண்டிருப்பீர்கள். சில முடிவுகளில் மற்றவர்களின் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்கள். இதனால் எல்லோரிடமும் எதிர்த்து நிற்பீர்கள் என்று அர்த்தமில்லை. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும், எதற்காக போராட வேண்டும், எந்த இடத்திலிருந்து அமைதியாக விலக வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். ஒரு காலத்தில் உங்களை பாதித்த விஷயங்களே இப்போது அதே அளவிற்கு உங்களை பாதிக்காது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் குறையும். எல்லோருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற தேவை குறையும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் தொடர்ந்து விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பதையும் நிறுத்துவீர்கள். உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு புரிந்த பிறகு அங்கீகாரத்திற்காக ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த காலத்தில இன்னொரு பெரிய மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக இடம் பிடித்திருந்த ஒரு பழைய சுமையை இறக்கி வைப்பது. அது ஒரு தோல்வியின் நினைவாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த தவறான முடிவின் குற்ற உணர்வாக இருக்கலாம், ஒருவர் செய்த துரோகத்தின் வழியாக இருக்கலாம், கிடைக்காமல் போன வாய்ப்பின் வருத்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை தினமும் மனதில் வச்சு உங்களுடைய அடுத்த வாழ்க்கையை பாதிக்க விட மாட்டீங்க. நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடந்த விஷயம் இனி உங்களை கட்டுப்படுத்தாமல் இருக்க முடியும். அந்த மனநிலை உருவான பிறகு உங்களுடைய கவனம் முழுவதும் அடுத்த கட்டத்திற்கு திரும்பும். இதுவரை என்ன இழந்தோம் என்பதை எண்ணுவதை விட இனி என்ன உருவாக்க வேண்டும் என்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய மனவலிமை. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையில் முக்கியம் என்பதும் தெளிவாகும். பிறரிடம் பெரியதாக தெரிய வேண்டும் என்பதற்காக வாழ்வதை விட உங்களுக்கு மன நிறைவு தரும் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வெளியில கிடைக்கும் பாராட்டை விட உங்களுக்குள் இருக்கும் நிம்மதிக்கு அதிக மதிப்பு கொடுப்பீர்கள். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு 10 பேரிடம் கருத்து கேட்ட கும்பராசிக்காரர்களே, இந்த காலத்தின் முடிவில் உங்கள் அனுபவத்தை நம்பி செயல்படும் அளவிற்கு மனதில் உறுதி பெற்றிருப்பீர்கள். தவறு நடந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை வந்த பிறகு வாழ்க்கையில் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான பயமும் குறையும்.
2026 டிசம்பர் 11க்குள் கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய திருப்பம் ஒரு சம்பவமாக மட்டும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் விதமே மாறும். தேவையில்லாத சுமையை விடுவீர்கள். உங்களுக்கான எல்லையை உருவாக்குவீர்கள். முடிக்க வேண்டியதை முடிப்பீர்கள். தொடங்க வேண்டியதற்கான அடித்தளத்தை அமைப்பீர்கள். உங்களை பின்னால் இழுத்த பழைய மனநிலையிலிருந்து வெளியே வருவீர்கள். அதற்கு பிறகு யாரோ ஒருவர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று காத்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய முடிவுகளாலும் உங்களுடைய செயல்களாலும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நீங்களே உருவாக்க ஆரம்பிப்பீர்கள். நல்ல பலன்கள் மற்றும் கவனிக்க வேண்டியவை 2026 டிசம்பர் 11 வரை கும்பராசிக்காரர்களே. இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் முக்கியமான நல்ல பலன், வாழ்க்கையில் எதை முதலில் சரி செய்ய வேண்டும் என்ற தெளிவு கிடைப்பது. ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் மாற்ற முயற்சி செய்யாமல் முக்கியமான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படும் மனநிலை உருவாகும். இதனால் நீண்ட நாட்களாக சிதறி கிடந்த பல காரியங்கள் ஒவ்வொன்றாக ஒழுங்கிற்கு வரும். முன்பு ஒரு பிரச்சனை வந்தால் அதை பற்றி அதிகமாக யோசித்தவர்கள் இப்போது அதற்கான தீர்வை தேடும் பக்குவத்திற்கு வருவீர்கள். பிரச்சனையை பெரிதாக்காமல் தீர்வை பெரிதாக்கும் மனநிலை உங்களுடைய பலமாக மாறும். அடுத்த நல்ல மாற்றம் மனிதர்களை புரிந்து கொள்ளும் விதத்தில் வரும். ஒருவர் இனிமையாக பேசுகிறார் என்பதற்காக உடனடியாக நம்ப மாட்டீர்கள். ஒருவர் கடுமையாக பேசுகிறார் என்பதற்காக அவரை தவறானவர் என்றும் முடிவு செய்ய மாட்டீர்கள். வார்த்தைகளை தாண்டி செயல்களை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால் தவறான நம்பிக்கைகளால் ஏற்படும் ஏமாற்றங்கள் குறையும். உங்கள் திறமையிலும் மாற்றம் இருக்கும். இதுவரை தெரிந்த விஷயங்களோடு நின்று விடாமல் புதிய அறிவை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் துறைக்கு தேவையான திறமையை மேம்படுத்துங்கள். தொழில்நுட்ப மாற்றங்களை கற்றுக்கொள்ளுங்கள். காலம் மாறும்போது அதற்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் கும்பராசிக்காரர்கள் தான் அடுத்த நிலைக்கு வேகமாக செல்வார்கள். இந்த காலத்துல நீங்கள் தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் தேவையில்லாத பிடிவாதம். ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்பதற்காக அது தவறு என்று தெரிஞ்ச பிறகும் தொடர வேண்டியதில்லை. சரியான நேரத்துல முடிவை மாற்றுவது பலவீனம் கிடையாது, அது புத்திசாலித்தனம். அடுத்ததாக மெஸ்ஸாலா, கோபத்துல எந்த முக்கியமான முடிவையும் எடுக்காதீர்கள். அந்த நேரத்துல மனதிற்கு சரியாக தெரியும் விஷயம் சில நாட்களுக்கு பிறகு பெரிய தவறாக தெரியலாம். முக்கியமான முடிவிற்கு முன்பு மனதை அமைதிப்படுத்தி முழு சூழ்நிலையையும் பாருங்க. அதே போல் உடலை அலட்சியப்படுத்தக்கூடாது. தூக்க நேரத்தை தொடர்ந்து குறைப்பது, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, ஓய்வே இல்லாமல் வேலை செய்வது என உடலை தொடர்ந்து சோர்வடைய செய்யாதீர்கள். உங்கள் இலக்கை அடைய உடல்தான் உங்களுடைய முதல் துணை. அதை பாதுகாப்பது மற்ற எல்லா பொறுப்புகளுக்கும் முன்னால் இருக்க வேண்டும். இந்த காலத்திலே இன்னொரு விஷயத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில இடங்களில் அமைதியாக இருப்பது உங்களை பலவீனமாக காட்டாது. தேவையில்லாத வாக்குவாதத்தில் வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில எதுவும் மாறாது. உங்களுடைய நேரத்தையும் மனநிலையையும் பாதுகாக்கும் இடத்தில் அமைதி மிகப்பெரிய பலம். 2026 டிசம்பர் 11 வரை உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது நடந்தால் அதை சரியாக பயன்படுத்துங்கள். தடை வந்தால் காரணத்தை கண்டுபிடியுங்கள். தவறு நடந்தால் திருத்துங்கள். வாய்ப்பு கிடைத்தால் தயாராக இருங்கள். காலத்தை குறை சொல்லாமல் காலத்திற்கு ஏற்ப உங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தின் உண்மையான நல்ல பலன் ஒரே நாளில் வாழ்க்கை முழுவதும் மாறுவது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீண்ட காலத்திற்கு உறுதியாக வைத்திருக்க தேவையான பக்குவம் உருவாகுவதுதான். 2026 டிசம்பர் 11க்குள் முன்பை விட தெளிவாக சிந்திக்கும் மனம், அனுபவத்தை வைத்து முடிவு எடுக்கும் பக்குவம், தேவையில்லாத விஷயங்களை விலக்கும் துணிவு, உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கும் உறுதி, இவை அனைத்தும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறும். சனி பகவான் கொடுக்கும் காலத்தை பயத்தோடு கடக்க வேண்டாம். ஒழுக்கத்தோடு கடந்து செல்லுங்கள். அந்த ஒழுக்கமே உங்கள் அடுத்த வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளமாக நிற்கும். நிறைவு கும்ப ராசிக்காரர்களே, 2026 டிசம்பர் 11 வரை நடைபெறும் இந்த சனி வக்ர பயணத்தில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றுதான். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை நிறுத்துவதற்காக அல்ல, இன்னும் பொறுப்பான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இந்த காலத்தை பயன்படுத்த வைக்கிறார். சனி என்ற பெயரை கேட்டவுடன் கஷ்டம் வரும், தடை வரும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் நினைச்ச வேகத்துல விஷயங்கள் நடக்காமல் போகும். அதற்காக நமக்கு எதுவுமே கிடைக்காது என்ற அர்த்தம் இல்லை. சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் விஷயங்கள் தான் பல நேரங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும்.
கும்ப ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தனித்துவமான சிந்தனை இருக்கும். மற்றவர்கள் அந்த ஒரு விஷயத்தை ஒரே கோணத்துல பார்க்கும்போது நீங்கள் அதற்கு வேறொரு வழியை கண்டுபிடிப்பீர்கள். அந்த திறமையை வீணாக்காதீர்கள். உங்களுக்கு கிடைத்த அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை சரியான இடத்துல பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். அதே நேரத்திலே எல்லாவற்றையும் தனியாகவே சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டாம். உண்மையாக உங்களுடைய நல்லதை விரும்பும் மனிதர்களின் ஆலோசனையை கேளுங்கள். தேவைப்படும் நேரத்தில் உதவி கேட்பதும் பலவீனம் கிடையாது. எப்போது தனியாக நிற்க வேண்டும், எப்போது ஒருவரின் கையை பிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் பக்குவம். இந்த காலத்தில் சில நாட்கள் மிகவும் நல்லதாக இருக்கும். சில நாட்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது. ஒரு நாள் கிடைத்த வெற்றியை வைத்து வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்க முடியாது. அதேபோல் ஒரு நாள் ஏற்பட்ட தோல்வியை வைத்தும் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடாது. காலம் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல. அதனால் கடினமான நேரத்தில் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நல்ல நேரத்தில் உங்கள் நிலையை மறந்து விடாதீர்கள். இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். உங்களிடம் இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்து உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்காதீர்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், எவ்வளவு கற்றுக்கொண்டீர்கள், எத்தனை தடைகளை கடந்து நிற்கிறீர்கள் என்பதையும் நினைச்சு பாருங்கள். சில நேரங்களில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய கவனம் இன்னும் கிடைக்காத விஷயத்தின் மீது மட்டும் இருக்கும். அதனால இல்லாததை நினைத்து வருத்தப்படுவதற்கு நடுவுல இன்னைக்கு உங்களிடம் இருப்பதையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்துல நல்ல வாழ்க்கைக்கான முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தால் அதற்காக உழையுங்கள். ஒரு திறமை இருந்தால் அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை கவனியுங்கள். உங்களுக்கு பிடித்த மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்கள். உங்களுக்காகவும் வாழ கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைந்த பிறகுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று காத்திருந்தால் இன்றைக்கு கிடைத்த சிறிய சந்தோஷங்களை நாம் கவனிக்காமல் கடந்து விடுவோம். முயற்சி நாளைக்காக இருக்கட்டும். மன நிறைவு இன்றிலிருந்தே இருக்கட்டும். 2026 டிசம்பர் 11 வரை எது நடந்தாலும் பதற்றத்தில் செயல்படாதீர்கள். உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். நேர்மையை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களால் முடிந்த நல்லதை செய்யுங்கள். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகி உழைப்பிற்கு ஏற்ற உயர்வும் மன நிறைவும் கிடைக்கட்டும். உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் நிலைக்கட்டும். மனதில் நிம்மதி நிறையட்டும். நல்ல மனிதர்களின் துணை கிடைக்கட்டும். நீங்கள் தொடங்கும் நல்ல முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லட்டும். கும்பராசிக்காரர்களே, இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு பொருந்துகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்க வீட்டில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற சனி வக்ர பலன்கள், ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.